பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நிகழும் துன்மகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், அதாவது 2/8/2016 செவ்வாய்க்கிழமை குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அவ்வாறு குரு பகவான் பிரவேசிக்கும் காலம் தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த விதமான நற்பலன்களையும் எந்த விதமான எதிர்மறை பலன்களையும் செய்ய இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1, இந்த 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட திட்டமிட்ட வாழ்க்கை வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களான உங்களுக்கு குரு பகவான் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு முன்பே 7.5 சனியில் விரயஸ்தானத்தில் சனி இருந்து வந்திருக்கிறது. அதன் மூலம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்து வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். அதோடு சேர்ந்து 3இல் கேது 9இல் ராகு, இந்த 2 கோச்சார கிரகங்களும் இருக்கக்கூடிய இடங்களும் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்று கூறுவதனால், 3ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் தைரியத்தை குறைத்திருப்பார். 9இல் ராகு இருக்கும்போது சற்று கிடைக்க வேண்டிய பாக்கியங்களுக்கு ஒரு தடை போட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஸோ இந்த விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருந்தாலும் கூட 9இல் குரு இருந்த காரணத்தினால் இவைகளை ஓரளவுக்கு சமாளிப்பதற்கான ஒரு தைரியத்தையோ அல்லது இவற்றை எதிர்கொள்வதற்கான ஒரு வழியையோ உங்களுக்கு குரு காண்பித்து வந்திருப்பார் என்று சொல்லலாம். ஸோ அந்த 9இல் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்ததுனால நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கிறதுக்கு எப்படி சமாளிச்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வழி காமிச்சிருப்பார். அதன் மூலமாக நம்ம சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்திருப்போம். ஆனால் தற்போது குரு பகவான் 10ஆம் இடம் வரும் காலம் முதலில் பதவி மாற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 10இல் குரு வர பதவி பறிபோகும்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. ஆனால் பதவி பறிபோகும்னா அப்போ எல்லாருக்கும் 10ஆம் இடத்துல குரு வரும்போது இருக்கிற வேலை போய்டுங்கிறது அர்த்தம் கிடையாது. பதவி பறிபோகும் என்றால் பதவியில் மாற்றம் வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு மாறுவாங்க. இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு, புதிதாக ஒரு வேலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரம் கோயில்களில் பணிபுரிபவர்களுக்கோ ஆன்மீக ஈடுபாடில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கோ சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஏனெனில் இந்த 10இல் குரு வரும் காலம் என்ன விதமான முயற்சி செய்து நாம் கோயிலுக்கு என்ன செஞ்சாலும் கூட நமக்கு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் பணப்புழக்கம் சற்று விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அப்படிங்கலாம். பேச்சுக்கு மிகவும் ஒரு மரியாதை கிடைக்கும். பேச்சுக்கு அவருடைய வாக்குக்கு இதனால் வரை ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்ததுன்னா அது இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம் எது வந்ததுன்னா அதெல்லாம் கூட விலகி குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவும். ஆரம்ப கல்வி பயில்பவர்கள் 10th படிக்கிறவங்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் காணப்படும். 10ஆம் வகுப்பு படிப்பவர்களுக்கு, குறிப்பாக 10ஆம் வகுப்பு இந்த வருடம் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்ந்து கூடுதலாக கொஞ்சம் நல்லா முயற்சி எடுத்து படித்தாங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உடல்நலம், தனுசு ராசி நேயர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்திருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்துடுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஏதாவது ஒரு டிசீஸில் அஃபெக்ட் ஆகி
ப்ராப்ளத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் என்ன ஆகும்னா அந்த டிசீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து ஆரோக்கியமான சூழ்நிலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தாயாரோட உடல்நிலை பாதித்திருந்தாலும் அவங்களும் வந்து அதிலேருந்து வெளிவருவதற்கு மருத்துவ பிரச்சனைகள் ஈடுபட்டிருந்தாலோ, மருத்துவ பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலோ அவர்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை மாறி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களில் இதுவரை பிரச்சனைகளே சந்தித்து வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இனி வரும் காலங்களில் வண்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக ஓடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு கூட அமையும் அப்படின்னு சொல்லலாம். புது வண்டி வாங்குவதற்கான அமைப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வீடு வாங்குபவர்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலத்தில் வீட்டுக்குன்னு தனியாக நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன செலவுகள்னு பார்த்தா வீட்டில் நிறையா செலவாயிருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு, வாய்ப்புகள் அமைவதற்கும் அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாகனங்கள்லாம் வாங்கினாங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல வாகனமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கினாலோ, ஒரு வீடு வாங்கினாலோ, இடம் வாங்கினாலோ, இல்லை ஒரு நகை ஆபரணங்கள் அது போல் எது வாங்கினாலும் கூட அது ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல இடமாகவோ, நல்ல வண்டி வாகனமாகவோ, நல்ல நகையாகவோ அதை போல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கோர்ட்டு கேஸு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்டேருந்து விலகிடுவாங்க. அப்படி எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிரி தவறு ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அந்த தவறானது அவர்களை தான் பாதிக்குமே ஒழிய உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கடன், நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் சிக்கி வரக்கூடிய தனுசு ராசினியர்கள் கடனை எப்படி அடைப்பதற்கான ஒரு வழிவகை பிறக்கும். அப்படி இல்லை என்றால் கடன் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் யாராவது செய்வினை கோளாறு, மனதளவில் பாதிச்சிருக்காங்க, அவங்க அதாவது மென்டலி எஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ திரும்ப அந்த இதிலிருந்து விடுபட்டு சுமூகமான சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியினால் நன்மையும் தீமையும் கலந்த குரு பயிற்சியாக இருந்த போதிலும் அதிகப்படியான நன்மைகளே இருப்பதாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பரிகாரம் விநாயகர், குரு பகவான் வழிபாடு நன்மை தரும். விநாயகரை பார்க்கறதுனாலையும் குரு பகவானை வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வெள்ளை மலர் சாற்றி வழிபடுவதனாலும் குரு ஸ்லோகங்கள், விநாயகர் ஸ்லோகங்கள் சொல்வதன் மூலமாகவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் தனுசு ராசினியர்கள் இந்த குரு பயிற்சியினால் எல்லா வளமும் நலமும் பெற்று குரு பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.